வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி பாக்கியா கிட்ட சொல்றாங்க, அம்மாவால இங்க இருக்க முடியல, அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்ல உடனே பாக்கியா வந்து இல்ல இருங்க, நான் வந்து அத்தை கிட்ட பேசுறேன், நான் சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணிருக்கல, சாப்பிட்ட அப்புறம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்ல உடனே கோபி வந்து இல்ல அம்மா கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க, நீ பேசி தேவையில்லாத ப்ராப்ளம் வேண்டாம் பாக்கியா, நீ பாரு, நான் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்படியே கிளவுட் கிச்சன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கூட்டிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது நம்ம செலின் ஒரு பக்கம் என்ன பண்ணா, என்னாச்சுமா நீ எப்பவும் போல சாப்பாடுலாம் நல்லா சமைச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் புகழ்ந்து தள்ளுறாங்க. இன்னொரு பக்கம் செலின் எந்த பதிலுமே சொல்லல அப்படிங்கிறது ரொம்ப அவளோட எதிர்பார்க்கறாங்க நம்ம பாக்கியா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்னதா நம்ம செல்வி வந்து பேசிட்டு இருக்கிறதுனால ஜெனி வந்து செல்வி கிட்ட முகம் கொடுத்து பேசாம இருக்காங்க. இதுக்காக நம்ம பாக்கியா கொஞ்சம் அட்வைஸ் பண்றாங்க. அதனாலதான் செலின் கோவமா இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கேட்க உடனே செலின் என்ன பண்ண, அம்மா இது ரொம்ப நல்லா இருக்குமா, சாப்பாடு ஒன்றும் குறையே இல்லை, இதுதான் நீ வீட்டுல சமைச்சு போட்டு வீட்டுல இருமா, அதுதான் உனக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் சொல்றோம், நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, சரி ஓகே நான் எதுவும் சொல்லல விடுமா, இந்த என்னோட கிஃப்டா இந்த பணத்தை நீ வச்சுக்கோ, கிஃப்டா வச்சுக்கிட்டாலும் சரி இல்ல உனக்கு சப்போர்ட் நினைச்சு வச்சுக்கிட்டாலும் சரி அப்படிங்கிற மாதிரி செலின் கொடுக்குறாரு. ஆனா அதை வந்து வாங்கிக்க மறுக்கிறாங்க நம்ம பாக்கியா. ஏன்னா எனக்கு எப்ப பணம் தேவையோ கண்டிப்பா உங்ககிட்ட தான் கேட்பேன், இப்ப எனக்கு இது வேணாடா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோபி ஈஸ்வரி ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் கேட்கறாங்க, என்னடா கோபி உன்னை கூப்பிடவே இல்லை, நீ எதுக்காக வந்த, உனக்கு என்ன தேவையா இங்க வரணும், உனக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே கோபி வந்து தெரிஞ்சா தெரியாமலே பாக்கியா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்க காரணம் நான் தான்மா, இனியாவுக்கு கல்யாணம் பண்றான் அப்படிங்கிற பேச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பாக்கியா அவளோட 2 ரெஸ்டாரண்ட் இழந்துட்டு இப்ப இந்த மாதிரி ஒரு கடையை வச்சிருக்கா அப்படிங்கறத பத்தி நம்ம கோபி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இனியா வந்து ரொம்ப ஆசையா இனாகிரேஷனுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம சுதாகர் நிதிஷோட அம்மா 3 பேரும் கீழே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் கொஞ்சம் கூட கௌரவம் அசிங்கம் அப்படிங்கறதே இல்ல, நம்ம குடும்பத்துக்கும் அது இல்லாம போயிடும், போய் அந்த மெஸ்ஸை துறக்கிறதுக்கு நம்ம வீட்டு மருமகளும் மகனும் போனா என்ன ஆகுது, டேய் நிதிஷ் நீ இனியா கிட்ட சொன்னியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்டா அந்த டைம்ல நம்ம இனியாவும் ரெடியாகி வராங்க. இனியா ரெடியாகி வந்ததுமே போலாமா டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட உடனே நிதிஷ் என்ன பண்றாங்க, இல்லை இனியா நம்ம வந்து இனாகிரேஷனுக்கு இப்ப போறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே இனியா வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க, என்ன சொல்றீங்க, அம்மா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இனியா சொல்றாங்க. உடனே நிதிஷ் வந்து இல்ல எங்க சித்தப்பா வந்து விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, அவங்க வீட்டுக்கு தான் நம்ம போயிட்டு வர போறோம், போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம இனியா என்ன பண்ணனா, அது எப்படிங்க இன்னொரு நாள் நம்ம விருந்துக்கு போக முடியாதா, இப்போ இனாகிரேஷனுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இனியா கேட்குறாங்க. உடனே நிதிஷ் என்ன பண்ணனா, இல்லை இனியா எங்கள் சித்தப்பா நாளைக்கு வந்து ஃபாரின் கிளம்ப போகிறாரு, அவர் போகிறதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதிஷ் சொல்கிறாங்க. உடனே இனியோட முகம் டோட்டலாக மாறி போயிடுது. கூடவே நம்ம சுதாகர் ஒரு பக்கம் என்ன பண்ணனா, ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் ரெஸ்டாரண்ட் அங்கே தான் இருக்க போது, வேற எப்போச்சும் கூட போய் பார்த்துக்கோங்க, இன்னைக்கு வந்து நிதிஷும் நீயும் போயிட்டு அங்கே விருந்து சாப்பிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம இனியாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஓகே சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக இதனால நம்ம இனியாவுக்கு நிறைய உண்மைகள் தெரிய வரப்போது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.